பணப்புழக்கம் அதிகம் இருக்கணும் அப்படின்னா, நான் சென்ற வீடியோல சொன்ன மாரி ஒரு வீட்டோட வடகிழக்கு சரியா இருக்கணும். சரி. சரவுண்டிங்லயும் சரி, செட் பேக்லயும் சரி, வீட்டுலயும் சரி. இதுல குறிப்பா இன்னைக்கு வீட்ல என்ன பண்ணலான்னு சொல்லலாம். அதாவது ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திசைய பார்த்த வீட்டுக்கும் வடகிழக்குன்னு ஒண்ணு இருக்கும். ம். அது காம்பஸ் வச்சு பார்த்து கரெக்ட்டா வந்து வடகிழக்கு 45 டிகிரி எங்க இருக்குங்கிறது, என்ன போல வாஸ்து நிபுணர்கள் நேரடியா போய் அத பார்க்கணும். பரவால்ல அது பார்த்துக்கலாம். ஆனா வடகிழக்குன்னு ஒரு ரூம போட்டிருப்பாங்க. ஈசானியம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து எப்பவுமே வடக்கு, கிழக்கு ஜன்னல்கள் 2 இருக்கணும். பிளஸ் வந்து அந்த ரூம்ல வந்து வெயிட்டான பொருட்கள் எதையும் வைக்கக்கூடாது. ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் வாஸ்து கன்சல்டிங்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கட்டிலுக்கு அடியில நெறைய பொருட்கள வச்சிருப்பாங்க. நானும் அது அப்படிதான் வச்சிருக்கேன். தேவையாவே இருக்காது. நீங்க இப்ப ஒரு 3 அதாவது ஒரு 3 மாதங்களுக்கு மேல பயன்படுத்தாத ஒரு பொருள எப்ப பயன்படுத்த போறீங்க? எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைக்கோ அந்த அளவுக்கு பொருள வச்சிருந்தா போதும். நம்மள முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? சட்டி, பானைகள்ல தான் சமைப்பாங்க. சட்டி, மண் சட்டி, மண் பாத்திரங்கள தான் நம்மளோட முன்னோர்கள் அதிகமா பயன்படுத்துனாங்க. அத கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பொங்கல் அப்பயும் பழச தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிருவாங்க. இதுதான் நம்மளோட பாரம்பரியம். இப்போ வந்து என் பொண்ணுக்கு வேணும், என் பையனுக்கு வேணும். அது நான் வந்து பின்ன அப்புறம் நான் பயன்படுத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பொருட்கள அடைச்சு வைக்கிறது. இது ஒரு விஷயம். 2nd வந்து பாத்திரங்கள சுத்தம் இல்லாம வச்சிருக்காங்க.